ஹலோ கலகலப்பு வீடியோ மக்களே, இன்னைக்கு நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபன்னான ட்ரிப்பு போக போறோம். எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா செராய் பீச். கூட வந்து அன்பு அண்ணன் டிஜே ராக்ஸ்டார் ரோஹித் அண்ணன் இருக்காரு. அப்புறம் அவருடைய மச்சான்னு சொல்லாமா அவரும் கூட இருக்காரு. ரொம்ப நல்லவரா நடிக்கிறாரு. அங்க போன பிறகுதான் தெரியும். தென் எங்க கூட வந்து மினி டிஜே ராக்ஸ்டார் ஹரி தம்பிங்க வாப்பா. இந்த பையன் வந்திருக்கான். ஸோ நாங்களாம் பண்ண போறோம். இன்னொருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு. அவரு தான் காஜா பாய். ஓகே பார்ப்போம். வண்டி ஆரம்பத்துலேருந்து தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னொரு ஐடியா சொன்னேன், நான் வேணா ஓட்டுறேன், பேனட் மேலே உட்காந்து தொடச்சிட்டே வாங்க. அப்பா ஒரு தலைவலி முடிஞ்சுன்னு அண்ணன் சொன்னார். அக்கா அந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட். அடுத்து நம்ம கேரளாவில் சந்திப்போம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஆத்துப்பாலத்தில் எங்களுடைய காஜா எங்கள் காஜா அப்படின்னு அழகான ஒரு பாய் இருக்கு. அவர் நாங்கள் கூப்பிட்டு போப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் அண்ட் எவ்ரிபடிஸ் தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட் எல்லாரும் நல்லா இருங்க, நாசமாக போங்க. ஒரு வீட்டிலேருந்து ஒரு மனுஷங்க டூர் போனாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க எப்படி சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க, பார்த்து போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வா, வரும்போது கடல மிட்டாய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. பார்த்து போப்பா, எவனாவது பிடிச்சி அடிச்சு போடாத, வீண் வம்புக்கு போகாத, சண்டை சச்சரவு போகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா கூட வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? பாதானிக்கா கொட்டையெல்லாம் பதறது எனக்கு இன்னும் பொழப்புது. நேரம் திக்கு திக்குன்னு இருக்குது. அவரே 6 அடி 7 அடி இருக்கிற மனுஷங்கிட்ட தான் சண்டைக்கு போறது. நாங்க அப்படி தொடை பிடிச்சி கட்டி பிடிச்சி உட்காந்துக்கோ. ஐயா வீடியோ கட் பண்றேன். ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. சண்டை போட்டாருன்னா என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். ஒன்று ஸ்பீக்கர் தூக்கிட்டு வந்துடுறாரு, பார்கென் லைட்டு 8 தூக்கி இந்த காரு கையில் வச்சுட்டு பொள்ளாச்சிலேருந்து பைக்கில் வர்றாரு. சரி இதுதான் பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முந்தானத்து டஃபுக்கு விளையாட போயிருக்காரு. சின்ன பசங்க அது கொத்து போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன ஏன்டா சேர்த்துலன்னா அவங்களோட பேட்டு, பிளாஸ்டிக் பேட்டு, பந்து, பிளாஸ்டிக் பந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அவங்க ஃபோன் பண்ணி கதறாங்கன்னா தயவு செஞ்சு கொடுங்கன்னா காலில் விடுறேன். கடைசியில் இதெல்லாம் பைசல் பண்றது யாரு? எங்க டேடி, சார்லஸ் டேடி. அவர் வந்து ஏடா நீ வேற புடின்னு கொடுத்துருக்காரு. சரி நேற்று தான் இப்படின்னா நேற்று பைரீச்சுக்கு போயிருக்காரு ப்ளே பண்றாரு. அங்க சும்மா இருக்கணும்ல. பென்ட்ரைவ்ல இவர் கேட்ட பாட்டு போடலையா, டங்கா டுகா டவுட்டுக்காரி பென்ட்ரைவ் தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்ப அந்த சிவப்பு கலர் சாண்டிஸ்க்கு பென்ட்ரைவுக்கு அவன் வர்ற பாடு எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இன்னைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க செராய் போறோம். போயிட்டு வர வரைக்கும் அவன் என்ன பாடு போட போறான்னு தெரியல. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நான் சொன்னல எல்லாத்துக்கிட்டு சண்டைக்கு போயிட்டு இவர் தான் எங்க அண்ணன், எங்க ஓனர் இவர் இருக்காருல்ல, ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. நல்ல வேலை ஹெட் மசாஜ் தப்பிச்சிட்டோம். நான் வந்து தலைவலி அக்கான்னு தான் சொன்னேன். ஆனா இவங்க தலைவலின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த அக்கா இந்த வீடியோ அக்கா பார்ப்பாங்க, கண்டிப்பா ரிசல்ட் வேணுங்களா? ஏன்க்கா பாவம் அவரை பண்ற, அவர் கை பாரு பூ மாதிரி சாஃப்டா இருக்குன்னாரு. நான் தான் சொன்னேன், ஓய்த்தனம் கூட என்ன ஸ்பீக்கர் தூக்குங்க, ஒரு சப் இருக்கு ஹைட்டுக்கு, அதை தூக்கி வச்சிங்கனாலே போதும். குறுக்கு பெட்ரோல் பங்க்ல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாய். பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஜீரோ வந்து சரி பார்த்துடணும். நான் பேசுறது வெளியே கேட்டுருச்சு போல. அந்த பையன் முறைக்கிறான். இந்த பையன் நல்ல பையன், அந்த மாதிரி கிடையாது. இது ஒண்ணு எது கூட்டம் வந்தோன்னே தெரியல. ஒன்னும் பேசவும் மாட்றான், ஒன்னும் மாட்றான். கடைசி தெரியும் நைட் யார்கிட்ட பேசுவான்னு இருக்கு. அங்க இருக்க வெள்ளக்கார பிள்ளைய கிட்ட, ஹாய் ஹவர் யூ. நல்ல பையன் ஹரி, நல்ல பையன். நைட்டு காமிக்கிறோம் டபுளா இருக்கும்போது. ஹரி ஏன் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கவலைப்பட்டோம். ஏன்னா அவன் டிஜே பிளே பண்ண ஒரு ஈவெண்ட்டோட காசில் தான் நாங்க ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ட்ரிப்பு போறதுக்கு 3500 ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சோம். மதுக்கரையில இருந்து கொச்சினுக்கு கூட 1 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா துடியலூர்ல இருந்து உக்கரத்துக்கு 3.5 மணி நேரம் ஆகுதுப்பா போறதுக்கு. இதுல பாலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இல்ல கட்டி வச்சிருக்காங்க, அரசாங்கத்தை நான் எதுவும் சொல்லல. சொத்து நொழுகுது சிமெண்ட் எங்க மண்டையில. கொஞ்சம் பார்த்து அதை என்னன்னு ரெடி பண்ணுங்க. இதில் நாங்க போறதுக்குள்ள உக்கரத்துக்குள்ளேயே இன்னொரு இடத்துல எலெக்ஷன் டியூட்டியில எங்களை பிடிக்க போறாங்க. பின்னாடி புளி சாதமும் வடையும் கட்டி வச்சிருக்கோம். அதை கையை விட்டு ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவோம். அது நாரே நசதான் மூக்குல ஒரு நாமத்தை போட்டு எடுத்துட்டு போவோம். எலெக்ஷன் டியூட்டியில் அவங்க மட்டும் தான் வீடியோ எடுப்பாங்களா? நாங்களும் எடுக்க போறோம். அதை நீங்க பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா எங்க வீட்டுல 6.2 ஹைட்ல ஒருத்தர் இருக்காரு. நாங்க என்ன வேணா பண்ணுவோம். சன் டிவி செய்திகளுக்காக மதியமா பாருங்க எவ்வளவு டிராஃபிக்னு. இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், சாய்பாபா காலனி. ஏன் இவ்வளவு டிராஃபிக் ஆகுது? ஏன்னா வண்டியில போறவங்க விட வண்டி வாங்குறவங்க அதிகமாயிட்டாங்க.
எங்க தெரு, நான் இருக்கிற தெருவுல வீட்டுக்கு ஒரு கார், எங்க ஊருக்குள்ள ஏதாவது ஒரு வண்டி வந்தாச்சுன்னா பாம்பு நெடிமா நடிச்சு போவோம். இந்த பக்கம் வந்து லெஃப்ட், அந்த பக்கம் ரைட், இந்த பக்கம் லெஃப்ட். காஜா போய் வராருன்னா கள்ள மட்டாய் வேட சொல்லலாம், வாந்தி வர மாதிரி. அங்க ஒரு பையன் பாருங்க பாருங்க, அவன் திறமையை பாருங்க, கொத்தவரங்காய் ஒரு கையில வச்சுட்டு சைக்கிள் ஓட்டுறான். இந்த மாதிரிதான் எங்க கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட திறமைசாலிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி போகணும்னு எங்களுக்கு ஆசை. காப்பிரைட்ஸ் கேட்டுருவாங்களான்னு சொல்லி பயமா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன் தானே. ரோஹித் அண்ணா காப்பிரைட்ஸ் பத்தி பேசு, பிபிஎல் லைசன்ஸ் பத்தி பேசு அப்படின்னாங்க. நான் பேசினா மட்டும் என்ன ஆயிரப்போகுது, இருந்தாலும் அவருடைய ஆசைக்காக நான் பேசுறேன். நாங்க சொந்த காசை கொடுத்து, நாங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, கொஞ்சம் கோபமா தான் பேசுவோம், அப்படிதான் பேசுவோம் கேளுங்க. நாங்க சொந்த காசை கொடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எங்க ஃபேமிலி எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக எங்க சொந்த ஆடியோ ஸ்பீக்கர் 15 இன்ச் எத்தனை தெரியுமா, டாப் 2 இருக்கு எங்கிட்ட, 2 சபூப்பர் இருக்கு, 6 பார்கெட் லைட். அந்த 6 பார்கெட் லைட்ல ஒரு லைட்டுக்கு ஃபிளிப் போயிடுச்சு. அதை மாத்திரக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருக்கேன். உனக்கு 75,000 பிபி லைசன்ஸ் எடுத்துதான் அங்க நாங்க டிஜே பண்ணுமா? ரகுவர் சார் ஸ்டைல பாம்பு வச்சு அவங்க கேட்கறது என்னங்க தப்பு? எங்க சொந்த காசுல நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்றோங்க, புப்பு நன்னீராட்டு விழா பண்றோம், பர்த்டே ஃபங்க்ஷன் பண்றோம். ஏன்டா ஹரி? ஆமாங்கிற மாதிரி அவனு டிஜே தான். அதுக்கு எங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்ல வந்து எடுத்துதாங்க உங்களுக்கு பீப்புள் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அது எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? 50 பேர் கேட்கறதுக்கு 50,000, 30 பேர் கேட்கறதுக்கு 30,000. நாங்க கேட்க வேண்டிய ஹெட்செட்ல கேட்டு போயிடும். யாராவது பீப்புள் லைசன்ஸ் கேட்டீங்க, டிஜே வாட்ச் அவங்களாச்சும், எனக்கு என்ன எம்சி வைக்க பிடிச்சனா 2 குருவி ஜோக்கு ஒரு காக்கா ஜோக்கு சொல்லிட்டு பேப்பர் வாங்கி போயிட்டே எனக்கு தேவையா? காரணம் வாங்கிட்டு ஒரே உசத்துக்காக இதெல்லாம் பேச சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா வழி என்னன்னு சொல்லி முட்டை போடுற வேலை சொல்ல விரும்பல. இருந்தாலும் அநியாயங்க. நாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதாவது ஒரு டிக்கெட் ஷோ பண்றோம், ஒரு இது பண்றோம். ஆனா அதில் நீங்க வந்து கேட்கலாம், அதுக்கு பணம் எடுத்து மக்கள் கிட்ட கலெக்ஷன் பண்ணி கட்டலாம். நாங்க சொந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே புக் பண்றோம். ஒரு ஃபுட்டு நல்லா இருக்கும், அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், அது இதெல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லி அந்த வந்து நாங்க சொந்த ஈவென்ட் பண்றதுக்கு பிபி லைசன்ஸ் அந்த சாதாரண ரேட்டா 75,000 ரூபா கேட்கறாங்க. அந்த 75,000 ரூபாயில டி இமான் சார்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் சார் வரைக்கும் எத்தனை ரூபா போய் சேருன்னே தெரியாது. அத்தனை மியூசிக் டைரக்டருக்கு அது பங்கு பிரிச்சு கொடுப்பாங்களா, இல்லை இவங்களே வச்சுப்பாங்களா, இல்லை கட்டினதுக்கு என்னதான் சின்ன ரசீது ஒன்று தராங்க பெட்ரோல் பங்க்ல கொடுக்குற மாதிரி, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால பார்த்து கன்சிடர் பண்ணுங்க சார். இப்போ டிஜேஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, பிகினர் டிஜே எல்லாமே நாங்களும் தான் சார். என்னமோ ஈரான் குண்டு எங்கள் நாட்டில் போட்ட மாதிரி நாங்கள் கெஞ்சிக்கிறோம் சார். பார்த்து பண்ணுங்க, பார்த்துங்களா? நாங்கள் எங்க திரும்ப பாலத்து மேலே போயிட்டு இருக்கோம்ப்பா. எங்க காஜாபாய் கூப்பிடுறதுக்கு இத்தனை பாடுபடுறோம். ஆனா காஜாபாய் வீட்டுல கறிக்குழம்பு சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. இந்த உக்கடத்துல இருந்து மதுக்கரை ரோடு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு பாலம் கட்டிருக்காங்க. இப்படி கட்டிருக்காங்க, கம்பர் கட்டு மாதிரி. அது டோர் மட்டும் சரியா லாக் ஆகலைன்னா அரி கீழே கிடப்போம், பொத்துண்டு கிடப்போம் மாறி. அது கிருகிரு, அது கொஞ்சம் நேரம் அப்படி குத்தமா இருக்கிற மாதிரி இதாவீங்க. எப்படிதான் சிலருக்கு மனசு வருது தெரியும். அங்க அக்கா தலைவலியில் இருக்காங்க, பூவே செம்பூவே அழகா பாட்டு பாடிட்டு எங்க சமோசா கடை நிப்பாட்டுப்பா நிம்மதியா சாப்பிடுறேங்க. அங்க அக்கா நம்ம அக்காவா அங்க தோசை மட்டும் சுட்டுட்டு யாராவது கேக்குறாங்க. இவங்கள ஒருத்தரோட வீடானது ஸ்கூலா? நான் கூட இந்த ஏரியாவோட தண்ணி தொட்டின்னு நினைச்சிட்டேன். எதுக்கு இப்படி ரவுண்டா காட்டி வச்சுருக்காங்க? மக்கள்கிட்ட பணம் ரொம்ப விளையாடுது போல. காஜாபாய் அவர்களை வெளியே ரோட்ல வந்து நிக்க சொன்னோம். இல்ல நீங்க வீட்டுக்கு வாங்கட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாரு, ஹால்குள்ள கார் கொண்டு வாங்கன்றாரு. வாங்க, பாத்தீங்களா இவர்தான் காஜாபாய். விஜய் சேதுபதி சார் பார்த்துருப்பீங்களா மாஸ்டர்ல, பவானியோட தம்பி. நான் சொல்லலை, ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, சண்டை சச்சரவு போகக்கூடாது. அவர் இப்பயே ஆரம்பிச்சிட்டார். இங்க இருந்து டவுன் பஸ் இருக்கா, லிஃப்ட் கிடைச்சு லேடிஸ் பஸ் போல. நான் போய் தான் ஆகணும். அவர் இப்பயே சூடாயிட்டாருப்பா. வேணாம் வாங்க போலாம், டைம் வாங்க. பீரோ எதை கை பிடிக்கணும் மாட்டோம், கட்டில தூக்கி கேட்கணுமாப்பா. ஓகே, நாங்க காஜாபாய் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்கோம். எதுக்கு வந்திருக்குன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி செஞ்சிருக்காங்க. பழைய பிரியாணி அடியில் வந்து அப்படியே சொரட்டி எடுத்து சூடு பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சிலிண்டர் காற்று வந்தது. கடலை போட்ட குண்டிசு கூட கண்டுபிடிச்சலாம். காஜாபாய் வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வழியே நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா பாயே வெளியே வந்து எங்களை காட்டி கொடுத்துட்டாரு. ஓகே ஃபைனலா 5 பேரு காணமே. ஃபைனலா வாங்க வாங்க உள்ள வாங்க கேட்டுக்குள்ள. ஃபைனலா 5 பேருமே சேர்ந்து நாங்க எங்க போறோம், செராய் பீச் போறோம்.
ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். போற வழியில வடக்கஞ்சேரியில நாங்க என்ன சாப்பிட போறோம்? அப்பாடா குலுக்கி காஜா பாய். நாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போராடி சொல்லிட்டு இருந்த மாமனிதர் வந்துட்டாரு. வணக்கன்றது. ஏன்னா எலெக்ஷன் நின்னார் போன வருஷம், பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிக்கப்பட்டாரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குல தோற்கடிச்சாரு. இது முக்கியமா என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிற மம்மி கூட அவர் ஓட்டு போடல. அண்ட் இதே மாதிரி நாங்கள் கலகலப்பா அந்த விளாக் நாங்கள் போட போறோம். என் கஜா ஒரு பாட்டும் பாடுவாரு பாய். ஒரே பாட்டு இப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. திடீர்னு டாக்டர் கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா டாக்டரே கொலை பண்றதுக்கு ஆள் சுத்திட்டு இருக்கிறாங்க. நான் வச்சிடறேன். ஆம்பிள் பிளே இருக்காங்க, அல்சர் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட். டாக்டர் விடமாட்டாங்க, டாக்டரே கொண்டு வந்தா வந்து அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் வருது. ஓகே, நாங்க இந்த டிராபிக்ல இருந்து வெளியே போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஸ்டே டியூன். கேரளாக்கு நாங்க ட்ரிப் போகும்போது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆனாங்களாம். அப்ப யாரை கட் பண்ணி விடலான்னு நினைக்கும் போது என்ன கட் பண்ணி விடுறதா முடிவு பண்ணாங்களா பாப்பா. அந்த சமயத்துல பாய் தான் வந்து தடுத்து வசதி சொல்லும் போது அப்ப கிழிச்சதான் சட்டை. அண்ணா கரெக்ட் தான். ஏன்னா நாளைக்கு ஈவெண்ட் வேற. ரோஹித்தன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ரிவர்ஸ் போங்கன்னா அது கடையில கல்ல மிட்டாய் இருக்கா? ஈரமா இருக்கா? மதகஜ ராஜா படம் பாத்தீங்களாண்ணே? யாரு பாத்தீங்க? மதகஜ ராஜான்னு சொல்லிட்டு விஷால். யாரு பாத்தீங்க? யாரு பாக்கலையா? அது கிளைமேக்ஸ்ல மனோபலம் செத்துருவான். அந்த பணத்தை எதுக்கு வச்சு சுத்துறன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க 4 பேரு. ஹரி லாரி எடுத்துக்கு போடு. வாய திறந்து பேசவே மாட்டான். அங்க பாருங்க. நீ எது ஏப்பா மாத்திருங்க பேட்டா. இருங்க மாத்துங்க பாய். பாய் பாய் வீடியோ ஓடுது பாய். இங்க பாருங்க இவர் பண்ற வேலைய. ஏசி காத்தியா லுங்கிக்குள்ள விட்டுன்னு என்னென்ன பண்ணிருக்காரு. அந்த குளிர்ச்சி மூளை கேத்துறாருங்க. ஸ்டார்ட். இன்னும் கொஞ்ச நேரம் கோளாறு கொடுத்திருந்தா எந்திரி மரத்த ரோபோ ரஜினி வெட்டுற மாதிரி வெட்டி இருப்பீங்களா? அத அப்ப சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எங்களுக்கு கூட்டு சாவடிக்கிறதுக்கு எல்லாமே வாங்கி தரோம். இல்ல காருக்குள்ள வந்து கிளம்பும் போதே நான் கேட்டேன், எங்க கூட்டு போறீங்க யாராவது வாங்கி தரீங்களா? அக்கா என்னைக்கு ரொம்ப தலைவலி இருக்காலும் அந்த அன்னைக்கு ரிலீஸ். நீங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதால போட்டுக்க. நேத்து ஆர்கெஸ்ட்ரால 2 பேரும் கண்களிலே பேசுறாங்க. அது எந்த கேப்ல? பாட்டு பாடுற பாடகர் கால் கேப்ல பாத்து. அந்த வீடியோ பாத்தியா? அந்த வீடியோட காட்சியா? இல்ல அம்சுல்ல. ஒரு வீடியோ இருக்கு, அதுல பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னு. எங்க அந்த சத்துக்குள்ள நீ தான் கண்ணுல பாத்து பாத்துட்டீங்களா? இந்த அக்கா பில்லர் மாதிரி நின்று இருந்தாங்களா, அந்த பகத் பாசில் மாதிரி பண்ண. சரி விடுங்க. ஆனா எழுத்துறேன் வேணாம். இல்ல எதுக்கு கொஞ்ச நேரத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சு. ரோஹித்ரா நல்ல ஃப்ரீசர்ல தண்ணி பாட்டில் தெரியுமா? ஆமா, அதை வச்சு நல்ல கெட்டியா இருக்குமா எடுத்து வந்தோம். இந்த மாதிரி வராது இல்ல, பட்டு சத்து நடிக்கும். எனக்கு இந்த டிச்சில போய் இருக்கிறதா வண்டி
ரோஹித்னா அதே மதுக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் நமக்கு இதெல்லாம் செட் ஆகணும். விளையாடாதா சண்டையில செட் ஆகாதா நீங்க கம்மி இருங்க. ஆனா அது யாருக்குனாலும் விளையாடாதா செட் ஆகணும். சண்டையெல்லாம் போட்டு எல்லாமே குடும்ப சென்டிமெண்ட் கடைசியில ஒரு டெத்து. கடைசியில ஒரு character சரி நான் ஓட்டுறவா நீ உட்கார்றா ரோஹித்னா. அந்த மாதிரி சிச்சுவேஷன் மட்டும் பல்கா இருக்கவங்கள வந்து நாங்க வந்து எடுத்து முன்னாடி சுராக் போட்டுருக்கோம். பயந்துட்டா கேமரா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லீனா இருக்கு, நான் தான் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கேன். குத்து பூரா ஏதோ குபீர் குபீர் நோடுக்கும். எங்க குத்துறாலும் அடி விடுக்கணும். ஆமா யாரு முதல்ல கை வைப்பா? இவரே வைப்பாரு. கம்முனா ரோஹித்னா ஜாலியா போனேன். ஐயோ சண்டை போட சண்டை எல்லாம் ஆகாது. சேனல்ல கவராவது குழந்தைங்க பாக்குறாங்க கேட்டா வேணாம் நான் கேமராவே கவர்ல கட்டி வீசிடுறேன். கொஞ்சம் கம்மி இருக்கு. இவங்க சமாதானப்படுத்துவாருன்னா இறங்குறது இவராதான் இருக்கிறாரு. பஸ் ரொம்ப பிரச்சனை. அரி அம்மினா நின்றுதான் நினைக்கிறேன். இல்ல இதெல்லாம் எடுத்து வச்சிடணும். அவன் மேல தப்புதான். வண்டியெல்லாம் தெரிஞ்சா நம்ம கார் டோர உரிமையோட டம்முன்னு அடிக்கலாம். அவன் லாரி டோர் எதுக்கு டம்முன்னு வச்சுக்கணும். அவனு உள்ள ஈரம் பேஞ்சிருப்பான்னு நினைக்கிறான். இங்க ஒருத்தர் தான் வைஃப் தலைவலியில துடிக்கிறாங்க. எனக்கு அந்த வலி தாங்க முடியல. த்ரிஷா நல்லா இருக்காளான்னு கேட்கு. த்ரிஷா நல்லா இருக்காங்க. எப்படி அந்த தலைவலி துடிக்கும் போது எங்களுக்கு வலிக்குது உடம்பெல்லாம். லாரிக்காரன் காப்படிச்சு இங்க சூப் சாப்பிட வந்துருக்கோம். சோ இப்ப நாங்க ஆனா இது இந்த ஏரியானா நிஜமாவா? ஓகே வாளையார் பைபாஸ் நாங்க தொட்டுட்டோம் எல்லாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரில அங்க ஒரு கடையில பிரீஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான பேக்ல நாங்க டீ சாப்பிட போறோம். வாங்க காமிக்கிறேன் டீ எப்படி இருக்குது. எனக்கு டம்ளர்ல முட்டி ஸோ இது ஒரு அப்பம் பார்த்தா கடற்பஞ்ச காலங்காத்தால வேக வச்ச மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம ஊர் இட்லியா கொஞ்சம் புளிப்பா சக்கரை போட்டு எடுத்தே போயிருக்கோம் அந்த மாதிரி பேருச்சல்வா. அதை பார்த்தா எண்ணெயில பொரிச்சல்வா மாதிரி இருக்கு கரு கருண்டு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பு போகாத இடமே கிடையாது. உக்கடத்துல இருந்து உக்ரைன் வரைக்கும் எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. சார் சொல்லுங்க நீங்க ட்ரிப் போனதை ஒரு சூப்பரான மறக்க முடியாத மொமெண்ட் ப்ளீஸ். இல்ல தலைவர் சொன்னாரு ட்ரிப்பு போனாலே எப்படி வயிற்று பிரச்சனையா இருக்குமே. லேகி வைக்கிற இப்படி ஒரு சில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உதவிகரமா இருக்கும். கண்டிப்பா ஏறும்போது ஒரு பரோட்டா சாப்பிடுங்க. அண்ணன் வந்து என்ன மாதிரியே பாத்ரூம்குள்ள போனாருன்னா 2 மணி நேரம் தான் வெளியே வரணும். ஏன் எதனால ஏன் சொல்லணும். ஓகே நீங்க மதுக்கரை தாண்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பிரீஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கடை நல்லா இருக்கு. உள்ள காஃபி நான் காஃபி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்பம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. எல்லாமே குறை சொல்றதுக்கு இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். வெல்கம் டு கேரளாக்குள்ள நாங்கள் அப்படி தான் என்ட்ரி ஆகிறோம். பார்த்தாலே சரி நிறைய செக் போஸ்ட்லாம் இருக்கும். இல்ல உக்காண்டு இருக்காரு இந்த அன்னை பாதி கொடுத்தது தாய் பாது என்ன பால வச்சது அவன் பாது செத்துதான் நினைக்கிறாரு. சாரிண்ணா பாய் காது உருன்னு பாருங்க. ஒருவன் முதலாளி ₹1 போடுறான். நாங்க திருச்சூர் டனலுக்குள்ள போறோம். பார்த்தாலே தெரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த வைப்பு. இதுக்குள்ள போனாலே எங்களுக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். தக்க தையா 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 தையா. இன்னொன்னு சவுதி அரேபியாக்குள்ள போன மாதிரி இருக்கும். இந்த திருச்சி டனல் நாட்டிலும்
நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல மலையை விட்டு வித்துனுங்கிறாங்க. ஆனா ஒரு மலைக்கு ஒரு பாதகம் இல்லாம சென்டர்ல ஓட்டை மட்டும் போட்டு அந்த பக்கம் வழி விட்டுருக்காங்க. அதுதான் ஹாலிவுட் படத்துல பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு வெளிச்ச மாதிரி. ஃபைனலா நாங்க வந்து பக்கத்துல மட்டும் சராய் பீச்சுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆஹா, கேரளாக்குள்ள அந்த அட்மாஸ்பியர் தான் காசு செம்மையா இருக்கு. அப்படியே பீச் ஓரத்துல இருக்க ரெசார்ட்ல தான் நாங்க இன்னைக்கு ஸ்டே பண்ண போறோம். அதையும் காமிக்க போறோம். இது வந்து சராய் பீச்சோடைய என்ட்ரன்ஸ். நீங்க வந்து ஸ்டே பண்ணன்ற பட்சத்துல நீங்க இங்க வந்து உங்களோட வெஹிக்கிள பார்க் பண்ணிட்டு அந்த பக்கம் எட்டி பார்க்கலாம். ஏதோ தெரியுதுங்களா, ரொம்ப இருக்கு. நாங்க ஒரு கப்பல் தெரியுதா, இந்த பீச். நாங்க பீச்சுக்கு ஒரு வழியா வந்துட்டோம். ஒரு வழி இல்ல, பல வழியில பூந்து வந்தோம். இனி நாங்க எங்களுடைய ரெசார்ட்டுக்கு போறோம். ஸோ கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 3 hours தான் சராய் பீச் நாங்கள் வந்துடுவோம். வந்தோடனே டோடி ஷாப் வந்திருக்காங்க. டோடி நமக்கு பழக்கம் இல்லை, இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ட்ரை பண்ணுவாங்க. நம்மளுடைய ஐட்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்டு. நம்ம உள்ளே போகிறோம், ஒரு வெட்டு போகிறோம். பார்க்க இந்த டோடி ஷாப் அண்ட் வந்து ஃபுட் ரெஸ்டாரண்ட்டோடைய அழகே வந்து அந்த பீச் ஒட்டி நீங்கள் அழகாக அந்த பீச்சோடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, வாங்க போவோம். யா ஸோ ஃபைனலி வந்தாச்சு. நம்மளுடைய பீச் ரெசார்ட் பக்கத்தில் ஒரு கடை. நாங்கள் ரெசார்ட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கலாம், மட்டை அரிசி சாப்பாடு அண்டு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் இறால், மட்டன் ஃப்ரை அண்ட் வந்து வேற என்னன்னா ஸ்குட்டு எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு தட்டிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். வாசிக்குது ஃபர்ஸ்ட்டு கேரளா மீன் குழம்பு, மட்டை அரிசிக்கு மீன் குழம்பு சாப்பாடு. நல்லா சிவப்பு கலர்ல இருக்கீங்க. மீன் குழம்பு அது ஒரு நிமிஷம். இறால் அண்ட் மட்டன் ஃப்ரை. எடுத்துங்களா, மீன் சாப்பிட இல்லையா, பொரியல். ஃபுட்டு நல்லாவே. அப்போ இல்லை அந்த பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் டோடி ஷாப் அண்ட் சீ ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடை. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கடையோட நேம் மலையாளத்தில் இருக்காங்க, அதனால சொல்ல தெரியல. ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னா 0. சுத்தமாக நல்லா இல்லை. டோடி ஷாப் டோடி அதாவது கல் சாப்பிட்டு நீங்கள் தான் சைடிஷாக சாப்பிடலாம். அந்த ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாமே ஓகே, கூட ஃபிஷ் மட்டும் ஏற்றுக்கலாம். மற்றபடி ஸ்குட்லேருந்து இறாலேருந்து மீன் குழம்புன்னு ஒன்று கொடுத்தாங்க. மீன் வறுத்த பழைய தண்ணியில் கைவிட்டு கழுவுன தண்ணியில் மிளகா தண்ணியில் மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. நான் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா? இல்லை, இந்த ஊர் ஸ்டைல் அப்படிதான்னா அது எனக்கு தெரியல. அதே பீச் ரோட்டில் அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஃபியூ கிலோமீட்டர் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ரெசார்ட் இருக்கும். பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு வில்லா மாதிரி நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துருவோம். இதில் ஹைலைட்டே வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா பீச் ஒரு கேட் திறந்துடுவாங்களாமா. அப்படியே நம்ம உட்காந்து பீச்சை பார்த்துட்டே வந்து ஸ்நாக்ஸு ஈவினிங் டைம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட WTF கோல்டு பிராக் இருக்காரு. அவரை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்டர்வியூ எடுப்போம். மொத்தம் வந்து 5 பேர். 5 பேர்த்துக்கு இப்போ வந்து நாங்கள் ஒரு 3 o'clock உள்ளே வரேன்னா நாளைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock 5,000 அப்படின்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க இந்த ரெசார்ட்டில். எப்படி இருக்குது உள்ள பார்க்கலாமா, வாங்க. ஸோ இது வந்து ஒரு வீடு தான். ஒரு வீட்டு அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ வாஷ் பேஷன் இருக்குது, கேஸ் இருக்குது, அண்ட் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அண்ட் தண்ணி, அண்ட் வந்து டைனிங் ஹால் இருக்குது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஒரு ஃபேமிலியோட நீங்கள் வந்தாலும் சூப்பர் அப்பியரன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவைப்பட வேண்டிய ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீனாக நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா இவங்க காலி பண்ணிட்டு போகிற கெஸ்ட் இவங்க.
அண்ட் இங்கே ஒரு ரூம், 2 பெட்ரூம். ஸோ இங்கே ஒரு ரூம் வித் ஏசியோட இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இங்கே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு இடம். இது கதவு திறந்து பின்னாடி போனோம்னா தான் அந்த பீச்சுடைய அப்ரீன்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கு ஈவினிங் போவோம். அண்ட் இன்னொரு ரூம் காமிக்கிறேன், அட்டாச்டு பாத்ரூம். வீடு விற்கிற நாட்டு சுற்றி காமிச்சிருக்கல. அண்ட் இன்னொரு ரூம் வந்து இங்கே இருக்கு, இதுவும் ஏசி இன்க்ளூடிங் அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் பெரிய பிரின்ஸ் பீரோலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக 5000க்கு மோசம் இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப செக்இன் பண்ணிட்டு இப்போ வந்து ஈவினிங் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. போய் நாங்கள் இறால் அண்டு ஸ்குட்டு ஃபிஷ்ஷு நல்லா கொண்டு வந்து சூப்பராக இறால் ஒரு துக்கு வச்சு ரைஸ் பண்ணி ஃபிஷ்ஷை வறுத்து சூப்பராக நைட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் ஆன் மீன் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இந்த ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு இப்போ பதில் கொடுக்க போகிறோம். பார்க்குறீங்களா? டடான் டடான் டடான். இங்க பாருங்க, இந்த ஒரு சூப்பரான கிளைமேட்டுக்காக தான், இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக தான் மதர்லாண்ட் மசாலா சோடா. பகுதிக்கு பகுதி, பகுதி சோடா பகுதி மசாலா, அடி சக்க. ஓகே, உங்களை கலைப்பு வந்துச்சு, நான் சீக்கிரம் போயிட்டு வரேன். இன்னைக்கு செஃப் நான் தான், மற்றும் அவர் ஃபிஷ் ஃப்ரைக்கு அவர் பார்த்துக்கிறேன்ட்டார். மற்றபடி இறால் தொக்கு எல்லாமே நான் தான் சமைக்க போகிறேன். அதனால் மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அங்கே நியர்பைலேயே. அண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் மார்க்கெட்டில் செலவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சமைச்ச எப்படி இருக்குன்றத சாப்பிடும்போது நாங்கள் சொல்கிறோம். எல்லாத்துலையுமே எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறது வேலையை பார்த்து ரோட்டோரத்தில் இருக்கிற மளிகை கடை விவசாய கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. எதுக்கு சூப்பர் மார்க்கெட்? 3 தக்காளி வாங்குறதுக்கு எதுக்கு சூப்பர் மார்க்கெட்? வாங்க மீன் மார்க்கெட். ஸோ மீன் மார்க்கெட் வந்துட்டோம். என்ன என்ன கலகலப்பு மீடியா, கலகலப்பு மீடியா தமிழ்நாடு தான். ஆஹா, இந்த செராய் பீச்சோட ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செராய் பீச் என்ட்ரான உடனே அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடலில் வந்து போட் ரைட் பண்ணுற மாதிரியும் ஸ்விம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சூப்பரான பார்க் மாதிரி அங்கே இருக்கும். ஸோ அது வந்து குட்டீஸ் அண்ட் வந்து நீங்கள் ஃபேமிலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இது 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணனால நாங்கள் ரிட்டன் கிளம்ப வேண்டிய டைம் வந்ததுனால நாங்கள் ஜஸ்ட்டு போய் வியூ மட்டும் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த ஓரத்தில் பெருசாக இருக்குது இல்லையா, இது வந்து ஃபிஷிங் நெட்டு அண்ட் போட்லலாம் ஃபிஷ் பிடிச்சி வந்து அங்கேயே நேச்சுரலாக தராங்க. அங்கேருந்து கிளம்பி வரும்போது இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். மனசார ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் வந்து அதாவது ஆந்திரா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டு டேஸ்ட் வந்து இந்த ஒரு மாநிலத்திலும் கிடைக்கல. ஓவராலாக எங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் டாடா வாஸ் யூ.